Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாலக் கீரையை வச்சு ஒரு ஈஸியான மசியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் கடாயில கோகனட் ஆயில் நல்ல தேங்காய் எண்ணெயை வந்துட்டு ஒரு 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். அதில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ல இருந்து ஒரு 3 மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய பச்சை மிளகாயும் கூடவே ஒரு சின்னது போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரை வந்து இந்த மாதிரி காம்பு ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் இந்த உடையிற அளவுக்கு இலசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா சுத்தம் பண்ணி இதை நான் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் ஒரு பிஞ்சு போட்டு கழுவி வச்சுருக்கேன். நல்லா கசக்கி கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க சின்ன சின்ன தூசி எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம அந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்கள் காலையில் ஒரு வேளை லேட்டாக எழுதிட்டீங்க, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போட்டு அனுப்பி விடணும் பாக்ஸ்க்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிடலாம். ஒரே பேனில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் தனித்தனியாக தாளிக்கணும், தனியாக அரைச்சி கொட்டணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் கீரை எப்படி பொரியல் செய்வீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த கீரையிலேருந்து வந்த தண்ணியே பாருங்கள் எவ்வளோ நிற்கிதுன்னு. இந்த தண்ணியோடவே நீங்கள் அரைச்சிக்கலாம். நீங்கள் தனியாக தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கீரை நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா உப்பு போடுங்க. ஃபஸ்ட்டே உப்பு போடாதீங்க. உங்களுக்கு பார்க்கும்போது பாருங்கள் கீரை எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ கம்மியாயிடுச்சு. இதை நான் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். கடையிறதுனாலும் நீங்கள் மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஜாரில் போட்டு அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சத்தான கீரை. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.